இருக்காரு. வர சொல்லு. ஆமா, வெளியில போலீஸ் வந்திருக்கு. சார் இதை வந்துட்டாரு. வணக்கம். வாங்க சார். நான் தான் வந்தேன். என்ன சார் விஷயம்? டாக்டர் அரவிந்த் டெத் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். அரவிந்த் திடீர்னு எப்படி இறந்தாரு? ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? சார் அவருக்கு யாரும் இல்லைன்னு அவரே சொன்னார் சார். அதனால தான் நாங்களா சொந்த பந்தம் இல்லைனாலும் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் அடக்கம் பண்ணிருக்கணும். நீங்களே எப்படி பண்ணுவீங்க? நான் சொல்றேன், டாக்டர் அரவிந்த் நீங்க திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்கீங்க. அவருக்கு யாருமே இல்லைன்னு இவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? சார் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. சார் யார் சார் அவரு? இவர் தான் டாக்டர் அரவிந்தோட கார்டியன். இவர் கொடுத்த கம்ப்ளைண்டால தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன். சார் அவரை எங்க ஊர் டாக்டரா நாங்க பார்க்கல சார். எங்கள்ல ஒருத்தரை தான் நினைச்சோம். அதனால தான் சார் எங்க பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சோம். இப்படி நடக்கும்னு தெரியல சார். அதாய சந்தேகமா இருக்கு. நல்லா இருந்த மனுஷன் எப்படி செத்தான்? சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். டாக்டர் இறந்து போன விஷயமா கொஞ்சம் விசாரிக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அப்படியே இந்த ஊர் தலைவர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உன் பேர் என்ன? மாடசாமிங்க. ஆமா, மருந்துக்கு தான் கஸ்தூரின்னு சின்ன வயசுலயே பேசி வச்சிருந்தாங்களாமே, அது உண்மையா? ஆமாங்கய்யா. அப்புறம் ஏன் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? அதான் தெரியலீங்க. ஒருவேளை சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சு அவனே கொலையும் பண்ணிருப்பானோ? அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஐயா, கஸ்தூரி மேல மருந்து உயிரே வச்சிருந்தான். அவளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். கஸ்தூரி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? அம்மா நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க. எனக்கு பசிக்கலங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? என்னால யாருக்கும் நிம்மதி இல்லாம போச்சேன்னு. அப்படிதான் சொல்லாதம்மா. ஏன் நாங்களும் என்ன? எங்களுக்கு நீ பழைய கஸ்தூரியா கலகலப்பா இருக்கணுமா? உன்னோட விருப்பத்துக்கு மாற அண்ணன் எதையுமே செஞ்சதில்லைம்மா. உன் கல்யாணம் கூட உன் விருப்பப்படி தான் பண்ணேன். ஆனா கடவுள் உன் சந்தோஷத்தை பறிச்சுட்டான். எதுவுமே நம்ம கையில இல்லைம்மா. நீ பழையபடி நல்ல சந்தோஷமா இருக்கணும் கஸ்தூரி. அதான் இந்த அண்ணனோட ஆசையும். முடியல, என்னால எதையுமே மறக்க முடியல. அழாதம்மா, அழாதம்மா. தேனு மாமா கொஞ்சம் இங்க வாயேன். சரி மாமா. அடி செல்வி, மருது மாமா வருதுடி. இந்தா வரேன். அக்கா போயிட்டு வரேன்க்கா. என்ன தேனு எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. கஸ்தூரியை போய் பாத்தியா? எங்க மாமா போய் பாக்குறது, எங்களை பார்த்தாலே வழுவுறா. என்ன பண்ண சொல்றீங்க? மகாலட்சுமி மாதிரி பார்த்தேன் கஸ்தூரிய. இப்ப அவ முகத்துல சுத்தமா கலையே இல்லாம போச்சு. அவளை அப்படியே விட்டுறக்கூடாது தேனு. நீ போய் சொல்லு தேனு. என்னைக்குமே அவளோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரி மாமா, நாங்க போய் கஸ்தூரியை பாக்குறோம். வரோம் மாமா. வரேன் மாமா. முத்து, அந்த ஹோட்டலுக்காரன் 2000 ரூபாய் பணம் தரணும், வாங்கிட்டியா? போய் கேட்டேன், நாளைக்கு தரேன்ட்டான்.
சரி கல்யாண வீட்டுக்கு எத்தனை கிலோ அமிச்சிங்க? 20 கிலோ பாண்டி. 20ஆ? ஆ வாங்க சார். வாங்க சார். டாக்டர் கொலை விஷயமா உங்களை விசாரிக்கணும். ஒன்றும் சார், எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன நம்புங்க. கஸ்தூரியை எவன் கட்டுறது வெட்டுவேன்னு சொன்னியாமே, ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றான். உனக்கும் மருந்துக்கும் என்னடா பிரச்சனை? உண்மையை சொல்லல உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன். சார் கஸ்தூரி எனக்கும் முறை பொண்ணுதான் சார். சும்மா தான் கிண்டல் பண்ணுவேன். அவளை எனக்கு கட்டித்தர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். மருது தான் கஸ்தூரியை கட்டுவான்னு ஊருக்கே தெரியும். ஒருவேளை கஸ்தூரி கிடைக்கலன்னு மருது ஏதாச்சும் செஞ்சிருப்பான் சார். குழப்புறானே. அவனை விசாரிங்க சார், விஷயம் தன்னாலே வெளியே வரும். என்ன நம்புங்க சார். இந்த பாரு பாண்டி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ வெளியூர் எங்கேயும் போக கூடாது, புரியுதா? வாகண்ணு, என்னயா எப்படி இருக்கா? ஏதோ இருக்கு சாமி. நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. உட்காரு சாமி, வா உட்காரு. நீயும் உட்காரு. இந்த கதிரி இப்பெல்லாம் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் கண்ணு. கதிர் எங்க? அவன் உள்ள கிடக்குறான் கண்ணு. கஸ்தூரி புருஷன் செத்ததுல இருந்து உள்ளே கிடக்குறா. சாப்பிடறதும் இல்ல, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல கண்ணு. கவலையோட படுத்து கிடக்கா. நான் என்ன பண்றது கண்ணு? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கதிருக்கு மட்டும்தான் வேதனையா? எல்லாருக்கும் வேதனை, என்ன பண்றது? ஆமா, நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல தாலி எடுத்துட்டு நிக்கிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாமி. நீ நினைச்சா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சாமி. அத பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி நான் சரி. போய் கதிரை பாக்குறேன், கவலைப்படாத, நான் இருக்கேன், சரியா? கதிரு, ஏன் இங்க உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இப்படியே இருந்தா எப்படிடா? கஸ்தூரி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுல நீயும் இப்படி இருந்தா எப்படி? காலேஜுக்கு போ, கஸ்தூரியை போய் பாரு. நீ போய் பார்த்து பேசி பழகுனாதான் அவன் பழசெல்லாம் மறப்பான். கஸ்தூரி பாவம்டா, நீ போய் பாரு. தாத்தா வெளியில கூப்பிட்டு போய் கேக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எப்போ? வாங்கி தரப்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். வா தாத்தா, வாங்கி கொடு தாத்தா. வாங்கி தரியா? ஏமாத்தினா நெருக்கிடுவேன். இப்ப வாங்கி தரியா? எனக்கு இப்பவே வாங்கி கொடு, இல்லைன்னா கழுத்தை நெரிச்சிடுவேன். என்ன தலைவர, என்ன இது விளையாட்டு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. பாண்டி, சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம், கெடுத்துட்டியா? சும்மாவா? சின்ன புள்ள துண்டால நெரிச்சா செத்தா போயிருவேன். ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இதால நெருக்குனா செத்து போயிடுவாங்க. இல்லடா செல்லம், இதுல எல்லாம் சாக மாட்டாங்கடா. ஐயோ தாத்தா, இப்படிதான் டாக்டர் மாமாவும் மருது மாமாவும் கழுத்தை நெரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் டாக்டர் மாமா இறந்துட்டாரு. நான் அப்பவே நினைச்சேன் அவன் தான் கொலைகாரன்னு. சின்ன பிள்ளைய பார்த்துட்டு சொல்லிருச்சுல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல பாண்டி, மருது அப்பேற்பட்ட ஆள் இல்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன மாதிரி கறி வெட்டுறவனா இருந்தா கொலைகாரன், அவன் வட்டிக்கு விட்டா நல்லவனா? அப்படி இல்ல பாண்டி, எதையும் எடுத்தோம் கமுத்தோம்லாம் முடிவு பண்ண முடியாது. அவன் நல்லவன் மாதிரி இருக்கணும் தான் ஒரே நாள்ல கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டு அடுத்த நாள்ல கொலையும் பண்ணியிருக்கான். ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன், அப்படித்தானே? இவன் பண்ண தப்புக்கு போலீஸ் என்ன வந்து விசாரிக்குது? தலைவரே, நான் இதை சும்மா விட மாட்டேன் தலைவரே. பாண்டி, பாண்டி இல்லடா. தாத்தா, எனக்கு கேக் வேணும். ஏண்டா டேய், நீங்களே கல்யாணம் பண்ணுவீங்க, தாலி எடுப்பீங்க, கேட்டா அடுத்த வேளை பழிய போடுவீங்க. பழிய போடல, உண்மையை தான் சொல்றேன். கஸ்தூரியை எவன் கட்டினாலும் வெட்டுவேன்னு சொன்னல, இன்னைக்கு அதை உண்மையாக்கிட்டேல. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஓ மேலதான் என் சந்தேகமா இருக்கு. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் என்ன? நானே என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு வேதனையில இருக்கேன். எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சற? ஏண்டா நீயா வேதனையில இருக்க? கொலைகாரனை பக்கத்துல வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. யார கொலைகாரங்கிற? ஏய், மருது தான்டா. என் மாமனை பத்தி தப்பா பேசுறா? உன் தங்கச்சி இன்னைக்கு மூளையில உட்கார வச்சது அவன் தான்டா.
அடிக்க வரியாடா நீ? விடுமாமா. பாண்டி திமிரா வரம்பு மீறி போயிட்டு இருக்க. இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை. என்னைக்காவது மாட்டுவே இல்ல அவனை உன் கடையில உன்னை தோலை உரிச்சு தொங்க விடுறேன் பாரு. உன்னை என்ன பண்றான் பாரா. வாசல் போலாம், நான் கிடக்குறான். சரி விடு செல்வம், அவன் ஒரு ஆள்னு அவன் சொன்னதுக்காக வருத்தப்பட்டு நிக்கிற. இல்லைம்மா, அவன் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல. கஸ்தூரி வாழ்க்கையை நாம தானே கெடுத்துட்டோம். நீ என்ன சொல்ற? புரியல. ஆமா மாமா, அவளுக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணுவேன் நீ சொன்னதுனால உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அன்னைக்கே நீ வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் மாமா. கஸ்தூரி விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அது தப்பா? எல்லாம் விதி. நாம என்ன பண்ண முடியும்? முடியும் மாமா, நீ நினைச்சா விதியை மாற்ற முடியும். என்ன செல்வம் சொல்ற? ஆமா மாமா, கஸ்தூரியை நீ மட்டும் கட்டிக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் மாமா. நீங்க எல்லாரோட சந்தோஷம் கையில தான் மாமா. செல்வம் என்ன செய்யற செல்வம்? எந்திரி. என்ன செல்வம்? எந்திரி. சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி செல்வம், சொன்னா கேளு. எந்திரி. எந்திரி செல்வம், எந்திரி. சொல்றேன்ல எந்திரி. கண்ணத்தோட நான் சொல்றது இருக்கட்டும். முதல்ல கஸ்தூரிக்கு சம்மதமான்னு கேளு. அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா உன் தேவதை உனக்கு மட்டும் தான் சொன்ன? இப்ப என்னமோ புதுசா செல்வம் மச்சான் வந்து மருத அண்ணனை கல்யாணம் முடிக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்ண போற? உனக்கு என்னடா தெரியும் கஸ்தூரி? அவ வளர வளர என் மனசுல ஆசையை வளர்த்தண்டா. நான் கொடுக்குற முத்தம் அவளுக்காக தான்டா இருக்கும். எவன் வேணாலும் வரட்டும்டா, எவன் வந்தாலும் பாப்பான்டா இந்த கதிர். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. முதல்ல இந்த ஊர் ஒத்துக்குமா இல்ல கஸ்தூரி தான் ஒத்துக்குமா? அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். அவ ஏன் கஸ்தூரி, எவனும் அவளை தொடக்கூடாது. எவனாவது தொடணும் வாழணும்னு வந்தான்னு வச்சுக்கேன், கொன்னே விடுவேன். ஹலோ சார், வணக்கம். இன்ஸ்பெக்டர் சாருங்களா? ஆமா, யார் பேசுறீங்க? சார், நான் டாக்டர் அரவிந்தோட கார்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்மளோட கேஸ் எந்த லெவல்ல இருக்கு சார்? அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு க்ளூ கிடைக்கல சார். சார், நீங்க விசாரிக்கிற லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுதே சார். அந்த பொண்ணோட மாமன் தான் கொலைகாரன்னு நான் சொல்றேன். நீங்க அதை பத்தி கண்டுக்காம அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், நான் டைரக்டா கமிஷனரை பாத்துக்கிறேன். சார், வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க கமிஷனரை பாக்குறதா இருந்தாலும் பாத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம் சார், விடுங்க. நீங்களா நானா பாத்துறலாம். போன வைங்க சார். கஸ்தூரி அக்கா, உங்களுக்காக மருது மாமா கோயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு போய் பாருங்க.
உன் உடம்ப போட்டு இப்படி வருத்திக்கிறியே. என்னத்த பண்ண சொல்றீங்க? இப்படி ஏதாவது பண்ணாலாவது அந்த சின்ன மாரியம்மா மனசு வச்சு கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர மாட்டாளான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என்னையா பண்றது? தேனே தேனே, என்னண்ணே? இங்க ஒரு நிமிஷம் வாமா. இதோ வரேண்ணே. அந்த பாடி பையட்ட கறி வாங்கினேன், பெரிய எலும்பா போட்டு கொடுத்துக்கிட்ட. அவன் எப்பவுமே அப்படிதான். நான்லாம் கடையை மாத்திட்டேன். என்னண்ணே? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா? சொல்லுண்ணே. கஸ்தூரி எப்படிமா இருக்கு? பரவாயில்லண்ணே. இன்னும் அந்த அரவிந்தை நினைச்சுட்டு தான் அழுதுட்டு இருக்கு. பார்க்கவே பாவமா இருக்கு. அதுக்கு ஆறுதல் சொல்லலாம்னா என்ன சண்டைக்காரனாவே பாக்குறாங்க. கஸ்தூரி எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கு கிடைச்ச வாழ்க்கைய நான் என்னைக்கும் அழிக்கணும்னு நினைச்சதே இல்லை தேனே. அது தெரியும்ண்ணே. அதுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அது உங்களை நம்புதுண்ணே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மருந்து தான் கொலைகாரன்னு சொல்றாங்க. அது சொன்னா சண்டைக்கு வராது. இதான் உங்ககிட்டயாவது சொல்லான்னு. அண்ணே, கஸ்தூரி இருக்கிற வேதனையில கண்டதை சொல்லி குழப்பாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கறி வெட்டுற புத்தியை மாத்த முடியுமா? அப்படிதான் இருக்கும். தேனே போயா. தேனே, நில்லு தேனே.